சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ எங்களுக்கு எதுவும் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கல சிந்து. ரகு கட்டுன புருஷன் தானே, அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கலாம்ல. பண்ணவே மாட்டாமா. அவன்தான் இவளுக்கு பணிவிட செய்யணும்னு எதிர்பார்ப்பா. இப்படிப்பட்ட ஒருத்தி கூட எந்த புருஷன் தான் வாழ்வான்னு நீயே சொல்லுமா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாட்டி. ரகுக்கு நான் 2வது வைஃபா ஆக போறேன்ல, அவரை நான் எல்லா விதத்திலயும் கேர் எடுத்து சந்தோஷமா பாத்துப்பேன். போதுமா? நீ என் பையன் ரகுவுக்கு 2ஆம் தரமா வரணும்னு கடவுள் முடிவு பண்ணிதான் என் மூத்த மருமக செவந்தி மூலமா இந்த திருமண பந்தத்தையே உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. கடவுளோட கருணையே கருணைதான். அத்தை, என்ன செவந்தி? இல்ல மாமா நீங்க பாட்டி 3 பேரும் எங்க பிசினஸ் பார்ட்னரா இனிமே ரகு இருக்க வேண்டாம். ஏன்னா அத வச்சு பூர்ணி பிரச்சனை பண்றா. ரகு வேற ஒரு வேலையை பாத்துக்கிட்டோன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, இனிமே எங்க பிசினஸ்ல இருந்து பிரிஞ்சு போகணும்னு அவசியம் இல்ல அத்தை. நாம தான் ரகுக்கும் சிந்துவுக்கு கல்யாணம் பண்ண போறோமே. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்தே இந்த பிசினஸ் பாக்கட்டும். நீ சொல்றதும் சரிதான் செவந்தி. இனிமே ரகு உங்க கூட சேர்ந்துதான் பிசினஸ் பண்ணணும். இனிமே யாரும் அவனை சந்தேகப்படவும் முடியாது, கேள்வி கேட்கவும் முடியாது. அப்படி எவளாவது என் பேரனை கேள்வி கேட்டா நாக்க இழுத்து வச்சு ஒட்ட நறுக்கிடுவேன்.